பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இதை நாம் 3 பகுதிகளாகவும் பிரிக்கலாம். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் நமக்கு பின்பற்ற வேண்டும் என்று கொடுத்த கட்டளைகளின்படி எல்லாம் செய்வதற்கு நாம் முதலாவது கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் செவி கொடுப்போமாயில். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை நோக்கி பேசும் பொழுது, நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, தேவ மனிதர்கள் மூலமாக இருக்கலாம், இல்லை என்றால் உங்கள் சபை போதகர் மூலமாக இருக்கலாம், இல்லை என்றால் வேத வசனங்கள் மூலமாக, இயற்கை மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைபடலாம். சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது, மூன்றாவது பாருங்க, கர்த்தராகிய தேவன் பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜாதிகளின் மேல் உங்களை மேன்மையாக வைக்கிறார், உயர்த்துகிறார், உயர்வை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது உங்க வாழ்க்கையில தோல்வி அடைந்து விட்டீங்களா? கர்த்தர் இன்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து நீங்கள் நடக்கும் பொழுது, அதை செய்வதற்கு நீங்கள் கவனமாக இருக்கும் பொழுது, இரண்டாவது, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நீங்கள் கிரியை செய்யும் பொழுது, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, மூன்றாவது பாருங்க, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வார். உங்கள் தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்க அதற்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் நாம் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் வேத வசனத்தின் சத்தியங்களை நீங்கள் அறிந்து ஆழமாக உள்நோக்கி பார்த்தால் உங்களுக்கு அது தெரியும். எப்பொழுதுமே கீழ்ப்படிவதற்கு கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்து பின்பு ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நீங்க பெரும்பாலான வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா 2 பகுதியா நீங்க பிரிக்கலாம். முதல் பகுதியில கீழ்ப்படிதல் இருக்கும், இரண்டாவது பகுதியில ஆசீர்வாதம் இருக்கும். சில வசனங்கள்ல முதல் பகுதியில ஆசீர்வாதத்தையும் இரண்டாவது பகுதியில கீழ்ப்படிதலையும் கர்த்தர் சொல்லி இருப்பார். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லா ஜாதிகளிலும், சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தற்காலிகமான பாடுகள், உபத்திரவங்களை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதிருங்க, கவலைப்படாதிருங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நம்ம என்னத்தை சாப்பிடுவோம், என்ன உடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்குரிய காரியங்களை யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று. அப்போ பிரியமானவர்களே, கர்த்தர் ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகாயத்து பட்சிகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது எதுவுமே விதைக்கிறதும் இல்லை, அது அறுக்கிறதும் இல்லை, அது களஞ்சியங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறதும் இல்லை. ஆனால் பரமபிதா கர்த்தராகிய தேவன் அதற்கு பிழை பூட்டுகிறார். அதற்கான தேவைகளை அவர் சந்திக்கிறார். அதற்கான உணவு, அதற்கான தண்ணீரை அவர் கொடுக்கிறார்.
இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். தேவன் உங்களை அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. ஆதார வசனம் ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரால் ஒரு பொழுதும் மறக்கப்படுவதே இல்லை. முதல் பகுதியை பாருங்க. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். ஹல்லேலூயா. முன்புள்ள வசனத்துல நம்ம பார்த்தோம், ஆகாயத்து பட்சிகளுக்கு கர்த்தர் அதற்கான தேவைகளை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். மீண்டும் நாம் மண்ணுக்கே திரும்புகிறவர்களாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்றால், நாம் கர்த்தரோடு சந்தோஷமாக உறவாடுவதற்கு, அவரோடு கூட நாம் சம்பாஷிப்பதற்கு, சம்பாஷிப்பது என்றால் பேசுவதற்கு, அவரோடு கூட உரையாடுவதற்கு, உறவாடுவதற்கு. ஆனால் பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையின் பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டானது. ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் நம்மை இன்றும் நேசிக்கிறார். அவர் நம்மை இன்றும் மறவாத தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். மீண்டும் பிரியமானவர்களே, நாம் அவரோடு கூட சம்பாஷிப்பதற்கு, அவரோடு கூட உறவாடுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். மோசே எப்படி கர்த்தராகிய தேவனை முகமுகமாக தரிசித்தாரோ, நீங்களும் நானும் கூட அவரை முகமுகமாக தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க அவருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அவர் மீது நீங்கள் அன்பு செலுத்தும் பொழுது, அதிகாலையில் நீங்கள் அவரை தேடும் பொழுது நிச்சயமாக கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தாய் தகப்பன் நம்மை மறந்தாலும், நம்மை பெற்றெடுத்த தாய் நம்மை மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறவாதவர். கடைசி பகுதியை பாருங்க. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வலது கையை பிடித்து நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். நமக்காக இவ்வுலக வாழ்க்கையில் நம்முடைய தேற்றவளனாக, அதாவது நமக்கு துணையாக நமக்கு கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஒருவேளை நீங்க கணவரால கைவிடப்பட்டிருக்கலாம், இல்லைனா மனைவியால நீங்க கைவிடப்பட்டிருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பெற்றோர் இல்லாம நீங்க தனியா இருக்கலாம், திக்கற்ற பிள்ளைகளை போல இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தராகிய தேவன் உங்களை மறப்பதே இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு யாரும் இந்த உலகத்துல இல்லைனாலும் உங்களுக்காக கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதும் இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக மறு உத்தரவு அருளி செய்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய அன்பை விட்டு, அவருடைய பிரசனத்தை விட்டு விலகாதவர்களாய் நீங்கள் ஜாக்கிரதையோடு எச்சரிப்போடு இருக்க வேண்டும். அந்நிய ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நீங்க யார் கூட பேசுறோம், பழகுறோம் என்பதுல மிகவும் ஜாக்கிரதை உடையவர்களா இருங்க. கடைசியாக எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் நீதி உள்ளவர். அவரை சுற்றி உண்மை சூழ்ந்திருக்கிறது. அவர் நித்தியமாய் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் ஒருபொழுதும் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஒருவேளை நீங்க அநேக நாள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்த காரியங்கள்ல இன்றைக்கும் நீங்க பதிலை பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்க. அதற்கு காரணம் கர்த்தர் உங்களை மறந்து விட்டதுனால அப்படின்னு கிடையாது. அவர் உங்களுக்கு 100க்கு 100 நன்மையானதை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே இந்த காலத்துல உங்களை காத்திருக்க பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனதின் காலத்துல அதனதின் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடாத தேவன். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக, பாதுகாப்பாக, கேடகமாக இருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க ஜெபத்திற்கான பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. 100க்கு 100 நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அவர் தருகிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, கட்டளைகளின்படி நடப்பதற்கு நீங்கள் கவனமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் மாத்திரமே இருக்கும், வேதனை இருக்காது. வேதனை நிறைந்த குழப்பமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வராது. கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி நன்மையான பாதையில் உங்களை வழிநடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக அவர் வைப்பார். ஆதார வசனம் செப்பனியா 3வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல எருசலேம் மக்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பல வருடங்களாக அடிமையாக இருந்தார்கள். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த வெட்கத்துக்கு பதிலாக அவர்கள் வாழ்க்கையில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு முறை கூட இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அதாவது சகல தேசங்களிலும், அதாவது எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட பண்ணி அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார். வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு முன்பாக அவர்கள் வழியில் வரும் பொழுது பல உபத்திரவங்கள், பல இன்னல்கள், வேதனைகள், வெட்கங்கள் அடைந்தார்கள். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு வெட்கப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கூட பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில தோல்வி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு குறைபாடோடு நீங்க காணப்படலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உண்டாக்கின சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அனுபவித்த வெட்கப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வார், உருவாக்குவார், உங்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களை, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பிரியமானவர்களை, நீங்க விசுவாசிங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். கடைசியாக கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். ஆதார வசனம் ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாசனத்தின்படி கர்த்தர் அந்நாளிலே உங்களை சேர்த்து, அதாவது உங்களுக்கு குறித்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உயர்வை கட்டளையிட்டு உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். அதனதின் காலத்தில் கர்த்தர் அதனதின் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்வார். பிரியமானவர்களே, காத்திருப்பது உங்கள் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு வெயிட் பண்றதுக்கு, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பதற்கு உங்களுக்கு டைம் இல்லாம, இல்லைன்னா நீங்க ஹரிபரியில நீங்க அவசரப்பட்டு உங்க சுய சித்தத்தை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க இவ்வளோ நாள் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து காத்திருந்த காரியத்துல உங்களுக்கு வீழ்ச்சியே கிடைக்கும். பிரியமானவர்களே, நீங்க சோர்ந்து போய் நீங்க விழுந்து போய் விடுவீங்க. நீங்க போகிற வழியில கண்டிப்பா உங்களுக்கு 100க்கு 100 நன்மை கிடைக்கவே கிடைக்காது. நீங்க கர்த்தருடைய சித்தம் செய்யும் போது மாத்திரமே உங்க வாழ்க்கையில 100க்கு 100 நன்மை கிடைக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையானதை கட்டளையிடுவார். இவ்வளவு நாள் நீங்க காத்திருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கூட நீங்க காத்திருங்க. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் சமயம் வரைக்கும் நாம் பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சூழ்நிலை எதிர்மறையா தான் இருக்கும் பிரியமானவர்களே. என்னைக்குமே சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கவே இருக்காது. ஏன்னா சத்ருவானவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் பொருட்டாக அவன் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும்
நன்மைகளையும் கொண்டு வருவான். நாளைக்கு கிடைக்கிறத நமக்கு நாளைக்கு கிடைக்க முடியாதபடிக்கு நமக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அவிசுவாசத்தை கொண்டு வந்து அதை அவன் தள்ளி போடுவான். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிங்க. நம்ம விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தரிடத்திலிருந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீதிமானாய் வாழ முற்படுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது நீங்களே பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க மேன்மையா இருக்க வேண்டும். எனக்குன்னு ஒரு உயர்வு வேணும், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும், எனக்குன்னு ஒரு நல்ல செட்டில்டு ஜாப் வேணும், வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்க. நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நீங்க பல ஆசைகள் பட்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை கட்டளையிடுவார். உங்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைப்பார். பிரியமானவர்களே, முதல் வசனத்தில் சொல்லப்பட்ட கீழ்ப்படிதலின் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, அதாவது கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கு நீங்கள் கவனமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. புறஜாதிக்கும் உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை வைப்பார். பிரியமானவர்களே, நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, நீங்க கடந்து வரக்கூடிய பாதையில பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வருகிறதா? நீங்க கவலைப்படாதீங்க. ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை மறப்பதே இல்லை. தாய் தன் பாலகனை மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறவாதவர். ஹல்லேலூயா. அவர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எளியவனை என்றைக்கும் கர்த்தர் மறப்பதே இல்லை. இன்னைக்கு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற உயர்வை உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்க நீதிமானா வாழ்ந்து நீங்க இந்த உலகத்துல உபத்திரவம் அனுபவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிடுவார். வேதத்தை நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமானை மாத்திரமே கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீதிமான் மாத்திரமே பனையை போல் செழித்தோங்கி வளருகிறான். நீதிமானின் சிரசின் மேல் மாத்திரமே ஆசீர்வாதம் தங்குகிறது. அப்போ பிரியமானவர்களே, நீதிமானா நீங்க வாழ முற்படுங்க. நீதிமான் யார் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாக நடந்து உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்தின்படி கிரியை நடப்பிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, நீங்கள் விரும்புகிற காரியத்தில் கர்த்தர் ஒரு நன்மையை கட்டளையிட்டு சகல ஜாதிகளுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் விசுவாசித்த ஒரு மனதா விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் குற்றங்கள் குறைகள் அப்பா இன்றும் காணப்படுகிறது. ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உம்முடைய சுத்தம் செய்ய அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் எங்களை மறவாத தேவன், நீர் மாறாத தேவன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றும் அப்பா எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே அப்பா, அதற்காக நன்றி. அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை அழைத்ததற்கு, எங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. எங்க வாழ்க்கை ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சுயமென்றும் வெளிப்படாதபடிக்கு உம்முடைய சித்தம் செய்ய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளும்படியை ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் அப்பா எங்களுக்கு போதித்து கண்டித்து எங்களை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான வழியில் அப்பா நாங்கள் நடக்க வேண்டும். உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் தகப்பனே. ஒரு வழியாய் வருகிற சத்துருக்களை 7 வழியாக சிதறுண்டு போக பண்ணுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நெடுநாள் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆமென்றும் ஆமென் என்று பிள்ளைகள் பதிலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. காத்திருப்பது மனதை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. காத்திருக்கிறது நிமித்தமாக இருதய சோர்வுகள் மனக்கவலைகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்கப்பா. சில பேர் அப்பா
பல வருடங்களாக ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்பாங்க தகப்பனே. தயவாய் மனம் இறங்குங்கப்பா. உம்மால் எல்லாம் ஆகுமப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லா விதமான தடைகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் குற்றங்கள் குறைகளை தயவாய் ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுக்காக மனம் இறங்குங்கப்பா. உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. முத்திரை மோதிரமாக மாற்றுங்க ஆண்டவரே. சகல ஜனங்களிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை மேன்மையாக நீர் வைக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காதே தகப்பனே. அப்பா, வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. நீடிய சமாதானத்தினாலும் நீடிய சந்தோஷத்தினாலும் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் பனையை போல் செழித்தோங்கி வளர்ந்து இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதிக்கப்பட கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் புது சிஷ்யாக இருக்கிறோம் அப்பா. பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வசனத்தின்படி முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, பழையவைகளை ஒளிந்து போக பண்ணுங்கப்பா. பழைய பாவம், பழைய ஆண்டவரே அப்பா நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. புதிய ஆசீர்வாதத்தை, புதியதொரு ஆண்டவரே அற்புதத்தை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. உமலாகாதது ஒன்றுமில்லையாப்பா. உமையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குறைகளை கர்த்தர் தயவாய் மன்னித்து இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இப்பொழுதே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் வாழ பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொருவரும் நீதிமானாய் வாழ்ந்து அப்பா அவர்கள் ஒவ்வொருவரின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரித்து பிள்ளைகள் வாழ்க்கையில குறைவின்றி வாழ அப்பா கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவரே எல்லா குறைவுகளையும் மகிமையில் கர்த்தராகிய தேவன் நிறைவாக்கி இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அப்பா குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே, காத்திருந்தது போதும் ஆண்டவரே. ஜீவ விருட்சமாகிய நன்மையை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, காத்திருந்த காலத்திற்கு தக்கதாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. இன்னும் அநேக பேர் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிறாங்கப்பா. லைஃப்ல ஆண்டவரே அப்பா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க தகப்பனே. உம்மிடத்திலிருந்து வருகிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, அந்நியர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கத்தக்க ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒரு அதிசயத்தை இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு நன்மையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. ஏற்ற வேலையில நல்ல ஒரு இடத்துல வேலையை கட்டளையிட்டு நல்ல இன்கிரிமெண்ட்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. காத்திருந்தது மனதை இழைக்க பண்ணுகிறது தகப்பனே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, கடன் என்ற சிறையிருப்புல வாடி தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. லோன்கள், இஎம்ஐகளை வாங்கி அதை அடைக்க முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரம தேவன் அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. நேர் வழியாய் நடத்துங்கப்பா. நீதியின் பாதையில் உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. ₹1 கடன் இல்லாதபடிக்கு அதை அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் ஒத்தாசை அனுப்புங்கப்பா. மனிதர் கண்கள்ல தயவிரக்கத்தை உண்டு பண்ணுங்கப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி இலவசமாய் பிறருக்கு உதவி செய்ய ஆண்டவரே முதலாவது அப்பா பிள்ளைகளுடைய கடன்களை அடைத்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல அப்பா கஷ்டப்படுகிறார்களோ அந்த இடத்துல ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் சாட்சியை நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, அற்பமா எண்ணப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற விழா எலும்பை கட்டளையிடுங்கப்பா. புத்தியுள்ள ஸ்திரீயை கட்டளையிடுங்கப்பா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவள் அதை இடித்து போடுவாள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. வீடை கட்டி எழுப்பத்தக்க புத்தியுள்ள ஸ்திரீயை கட்டளையிடுங்கப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஏற்ற துணையை கட்டளையிட்டு ஆண்டவரே பிள்ளைகளுடைய சந்ததியை இயேசுவின் நாமத்தால் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்பா உயர்த்துங்க, மேன்மையாக வைங்க தகப்பனே. பிறருக்கும் ஆசீர்வாதமாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் வியாதியின் பிடியில் அப்பா ஆண்டவரே அப்பா கடுமையான ஆண்டவர் போராட்டத்தில்
சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. யாரேனும் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, நான் அவங்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கே ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. நீர் அற்புதத்தின் தேவன் அப்பா. எந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால் அப்பா அப்பா நீர் கடந்து போய் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியே ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. எங்கள் பாவங்கள் எங்கள் சாபங்களை நீ சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீர் தகப்பனே. அப்பா வேதனை இல்லாத வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. எல்லா வியாதி நெருக்கங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. அணி பாய்ந்த உடைய கரத்தின் வல்லமையினால் பரம வைத்தியராக தகப்பனே இன்றைக்கே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்புகிற தேவன் அப்பா. மரித்த லாசருவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின தேவன் அப்பா. இந்த தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உலகில் இல்லை ஆண்டவரே. இன்றைக்கே அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிட்டு பிள்ளைகள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா வெளி தேசத்திலிருந்து இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. தொலை தூரத்துல இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தை கத்ததாமே அப்பா கண்மணி போல் நீர் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதை உன் கூடாரத்தில் அணுகாது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகள்ல இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். நிலை காலில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளையும் பிள்ளைகள் உடைமைகள் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த சத்துருக்களின் வல்லமைகளும் வாதைகளும் அணுகாதபடிக்கு நீரே உடைய பிள்ளைகளை வேலி அடைத்து ரத்த கோட்டைக்குள் பாதுகாத்துக் கொள்ளும்படியை ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 10th 12th எக்ஸாம்ல அப்ப நல்ல மதிப்பெண் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. காலேஜ்ல படித்து எக்ஸாம்காக ஆண்டவரே ஃபைனல் ப்ராஜெக்டுக்காக ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய அன்பின் கரத்தினால பிள்ளைகளை தாங்கி வழிநடத்துங்கப்பா. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடந்து உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் பரிபூரணமாய் அப்பா இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறட்டும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் உடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. கெச்சிக்கிற சிங்கம் போல சத்ருவானவன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதவாறு ஆண்டவரே அவனை மேற்கொள்ளத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. சத்ருவுக்கு எதிர்த்து நின்று அவனை துரத்தி அடிக்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஜெப ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. ஆவிக்குரிய தேவைகளினாலும் இம்மைக்குரிய தேவைகளினாலும் ஆண்டவரே பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று சொன்னீங்களே அப்பா. ஒவ்வொரு நாளுக்குரிய அப்பா உண்ண உடுக்க ஆண்டவரே எல்லா தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினால் சந்திங்கப்பா ஆண்டவரே. பெற்றோருக்கு ஆண்டவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. குணசாலியான பிள்ளைகளாக உடைய பிள்ளைகளை மாற்றி இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. நீரோ ஆண்டவரே பராக்கிரமான பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாத தகப்பனே அப்ப நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு எங்களை ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் நீரே ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கீழ்ப்படிந்து பிள்ளைகளை அப்பா முத்திரை மோதிரமாக மேன்மையாக பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. தடையின்றி சத்துருக்களின் தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம் அப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பூமியில் மேலுள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைத்து உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.